என்னடா எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? ஆ சரி, எக்ஸாம் எப்படி பண்ண? பாஸ் ஆயிடுவியா? அப்புறம் மிஸ்டர் அக்னிவீரன், எப்போ கேம்ப்க்கு போறீங்க? தெரில. ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கு, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சாதான் தெரியும். நீ எப்போ சென்னை போற? நெக்ஸ்ட் மந்த் போகிறேன். இனிமேல் ட்ரைனிங்லாம் அங்கே தான். எப்படியாவது நேஷ்னல் விளாண்டுரு. அது அவ்வளோ ஈஸி இல்லை, பார்ப்போம். அன்பு, நீ ஓகே தானே? எப்படி சொல்கிறதுன்னு தெரில கயல். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி யோசிச்சது கூட கிடையாது. ஆனால் இதுக்கப்புறம் இங்கே வர முடியாதுன்றதும் உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறப்போ ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. உனக்கு பிடிச்சதை பண்ணு. உனக்கு எப்போவுமே நான் இருப்பேன், ஓகேவா? அக்னிவீரன். வாயா அக்னிவீரா. எப்படா இருக்க? நல்லா இருக்க மாப்பிள்ள. என்னையா ஆளே மாறிட்ட? என்னை பார்த்தாலே சல்யூட் அடிக்கணும் போல தோணுதே. என்னையா ட்ரைனிங் ரொம்ப கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் பெரிய அடியா மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள, இதுக்கு தானே மாப்பிள்ள இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம். ரொம்ப நாள் கனவு மாப்பிள்ள. என்ன அடிபட்டதுலேருந்து ஒரு 3 வாரம் ட்ரைனிங் அட்டன் பண்ண முடியல. சரி வா பேசிட்டே போவோம். மச்சான், கையில் பார்த்தியா? மச்சான் இடையில எத்தனையோ வாட்டி அவளுக்கு கால் பண்ணி பார்த்துட்டேன் மச்சான். ஒரு வாட்டி கூட அவள் ஃபோனே எடுக்கலடா. நடுவில் கூட கோயிலில் பார்த்துட்டு அவ்வளோ தூரம் கூப்பிட்டா அவள் பாட்டுக்கு திரும்பி கூட பார்க்காம போகிறான் மச்சான். அவள் நான் சொன்னால் நீ சங்கடப்படுவேன்னு தான் சொல்லலை. அவள் சென்னை போன அப்புறம் முன்ன மாதிரி இல்லை மச்சான். அவள் வாங்கய்யா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கையா. ஊர்லேருந்து எப்போ வந்தீங்க? நான் இன்னைக்கு காலைல தான்மா வந்தேன். கயல் மேலே இருக்கா? மாடிலையா? சரி, நான் பார்த்து வந்துடுறேன். சரி. கயல், 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 என்னாச்சு? அன்பு, என்ன கயல், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், திரும்பி கூட பார்க்க மாட்டேற. என்ன, எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற? அதை முதல்ல சொல்லு. ஏன் இவ்வளவு நாள் பேசாமே இருக்க? கயல், என்னாச்சு கயல்? எதுக்கு அழுவுற? கயல், கயல், என்னாச்சு? கயல், 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 முதல்ல வெளியில வா. எதுக்கு அழுகுற? கயல், நீ எவ்வளோ தட்டினாலும் அவன் திறக்க மாட்டப்பா. சென்னையில் அவளுக்கு பெரிய காய்ச்சல் ஒன்று வந்தது ட்ரைனிங்கில் இருந்தப்ப. அதுலேருந்து இவளுக்கு காது கேட்காம போயிடுச்சுப்பா. நிறைய டாக்டர்ஸ் பார்த்தோம். அப்போலேருந்து இப்படி தான் உள்ளே பூட்டிக்கிட்டு உள்ளவே அழுதுகிட்டு இருக்கா. யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறா.
ஓட்டத்துக்கு கூட போக மாட்டேங்கிறப்பா. அன்பு, கையை விடு விடு. கயல், என்ன பிரச்சனை உனக்கு? இல்லை, இங்கே இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு, இதெல்லாம் உனக்கு என்கிட்ட சொல்லணும்னு தோணவே இல்லையா? இது வேண்டாம் அன்பு, இனிமே உன் லைஃப்ல நான் இல்லை. பைத்தியம் மாதிரி பேசாத. இங்க பாரு, இப்ப என்ன நடந்துச்சுன்னு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க? என்னால உனக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது அன்பு. நீ இப்பெல்லாம் பண்றதுதான் கையில் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வேண்டாம் அன்பு, செட் ஆகாது. என்னால் முதல்ல என்னையே பார்த்துக்க முடியல, அப்புறம் எப்படி? கயல், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. கயல், இங்க பாரு. கயல், கயல் விடு. கயல் நில்லு ப்ளீஸ். உன்னை கஷ்டப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இதோட விட்டுரு, வேணாம். நான் சொல்றது கொஞ்சம். சரி, நீ என்னை வெறுத்ததாவே இருக்கட்டும். ஆனா உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் வெறுத்துறாத. ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். புரிஞ்சதா? நினைத்ததில்லை உனக்கான யோசனை.
சுமந்து செல்லும் உனை தொட்ட வாசனை அழகாகவே வதம் செய்கிறாய் வலிக்காமலே என்னை கொய்கிறாய் உனை நினைந்தே கரைந்தே கரைந்தே. கயல், கூப்பிட்டியா? நம்ம அடுத்த வாரம் சென்னை போகிறோம். எதுக்கு? உனக்கு ட்ரீட்மெண்ட்காக அங்கே எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கே போகிறோம். இங்கே பாரு, எதுவும் யோசிக்காத, எதுவும் யோசிக்காத. அம்மா கிட்ட சொல்லிட்டேன், சரியா? எல்லாமே சரியாயிடும், எல்லாமே சரியாயிடும். ம் 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 ஓகே, போலாமா? போயிட்டு வரேம்மா. சென்னை இவ்வளோ அமைதியாக இருந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கயல், உங்கள் ரிசல்ட் வந்துருச்சு. சொல்லு. நீங்கள் இவ்வளோ பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே கிடையாது. சரி. ஸோ லேபில் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில்ல, உங்களுக்கு மேஜராக எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஒரு சின்ன இயரிங் எட் போட்டால் போதும், இந்த இயரிங் லாஸை காம்பன்சேட் பண்ணிடலாம். ஓகேடா, இட்ஸ் பாசிபிள். கேட்குன்னு சொல்கிறாங்க. கயல், தேங்க்ஸ். எதுக்கு? என்னை இந்த உலகத்துக்கு திரும்ப கூட்டிகிட்டு வந்ததுக்கும், என்ன ஆனாலும் நீ என்னை விட்டு போகாமல் என் கூடவே இருந்ததுக்கும். அவ்வளோ சீக்கிரம் நான் விட்டுற மாட்டேன். ஐம் சாரி, என்னால் உன் கூட இருந்து சப்போர்ட் பண்ண முடியாமல் போனதுக்கு. கண்டிப்பாக நீ இதில் ஜெயிக்கணும். அன்பு, உனக்காக நான் எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருப்பேன்.